எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஊரில் பொருட்காட்சி எக்ஸிபிஷன்லாம் நடத்துவாங்கள்ல, அது மாதிரி இங்கே வந்து சிவனுக்காக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று நடத்திருந்தாங்க. அதில் ஒரு ஒரு ஊர்லேயும் சிவன் வந்து எந்த மாதிரி எந்த உருவத்தில் இருப்பார். எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்துட்டு நம்ம ஹிமாச்சல், இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த சிவனோட உருவத்தை அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. ஹிமாச்சலில் எப்படி இருக்குது, அப்புறம் வந்துட்டு இது மாதிரி எல்லா ஊர்லேயும் சிவனோட உருவம் எப்படி இருக்குமோ அதை வந்து இங்கே டெமோக்கு அது மாதிரி நல்லா வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே நிறையா இருந்தது. நம்ம எதை வீடியோ எடுக்க எதை விடுறதுனே தெரில, அவ்வளோ சிவன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்றொன்றும் நமக்கு பார்க்குறதுக்கு இந்தந்த உருவத்துலலாம் சிவனோட உருவம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம தமிழ்நாடு ராமேஸ்வரம் டெம்பிள், அங்கே சிவன் எப்படி இருக்கும் அது கூட போட்டிருந்தாங்க. ஜார்க்கண்டில் எப்படி இருக்கும், அப்புறம் நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி இருக்கும், எல்லாமே போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாமளாக சிவன் உருவம் ஒரே மாதிரியே பார்த்துருப்போம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது பார்க்குறவே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. இங்கே வந்து சிவன் அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. சிவனோட ஃபோட்டோஸ், அவங்க வந்து எப்படி அந்த இது வந்து நம்ம மனுஷங்க உடம்புல வந்து இந்த மாதிரிலாம் 3 பாகங்களாக பிரிஞ்சு உருவங்கள் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ்லாம் நிறையா சொன்னாங்க. அப்புறம் இங்கே உள்ள குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு அவங்களே வந்து மேக்கப்பு அப்படியே நம்ம சாமி மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக மேக்கப் போட்டிருந்தாங்க. அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு அந்த குழந்தைங்கள வந்து அப்படியே சாமி மாதிரியே அவங்க பாவிச்சு அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அந்த குழந்தைங்க ஃபேஸை காமிச்சு ஒவ்வொரு அம்மனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவ்வளோ ஒரு நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு கீழேயும் அந்தந்த அம்மன் பேரை எழுதியிருந்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாடு மீனாட்சி அம்மன் கூட ஒன்று இருந்தது.